அனைவருக்கும் பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்தில் தேவன் ஒரு வார்த்தையோடு கூட உங்களுக்கு பேச என்னை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் பலர் நமக்கு என்ன செய்கிறாங்கன்னா விரோதமாக எழும்புகிறார்கள். நமக்கு விரோதமாக எழும்பும் பொழுது நம்ம வாழ்க்கையில் நம்ம பயத்தோடு இருக்கிறோம். பயம் அந்த பயம் எப்படி வருதுன்னா, நமக்கு விரோதமாக செயல்படுறாங்க. எப்படியாவது நம்மளை கெடுக்கணும், அழிக்கணும், நம்மளை கீழே தள்ளி போடணும், நம்ம முன்னேறக்கூடாதுன்னு சொல்லி விரோதமாக செயல்படுகிறவர்கள் அநேகராக இருக்கிறார்கள். நம்மளை கெடுக்கும்படி அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறாங்க. தேவன் இந்த நேரத்தில் வசனத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறார். இந்த வார்த்தை உங்கள் இருதயத்தை தேற்றும். அவருடைய தேவ வார்த்தை உங்களை வழி நடத்தும். ஏசாயா 54 அதிகாரம் 17வது வசனத்தில் தேவன் உங்களோடு பேசுகிறார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று தேவன் சொல்றார். இந்த வார்த்தையை நீங்க விசுவாசிங்க. எந்த ஆயுதமும் உங்களுக்கு வாய்க்காதே போகும் என்று சொல்றார். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் யாராக இருக்கட்டும், எப்படிப்பட்ட முறையில, எந்த வழியில உங்களை தாக்கி அழிக்கணும்னு நினைத்தாலும், அவங்களுக்கு ஆயுதமாக எதை பயன்படுத்தினாலும், யாரை ஏவி விட்டாலும், யாரை உங்களை அழிக்க என்ன செய்தாலும், உங்களுடைய வாழ்க்கையை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. உங்களுடைய பிள்ளைகளை, உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய வீட்டை ஒருவனும் அசைக்க முடியாது. ஏன்னா தேவன் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொல்லியிருக்கிறார். அந்த வார்த்தையை மாத்திரம் நீங்கள் இந்த நேரத்தில் விசுவாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது, அவரை அஸ்திபாரம் இடும் பொழுது, இப்படிப்பட்ட காரியங்கள், விரோதமான செயல்பாடுகள் உங்களுக்கு நேரிடாதபடி, அது உங்களை தாக்காதபடி, அசைக்காதபடி, நீங்கள் கீழே விழாதபடி தேவன் உங்களை தாங்கி பிடிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தை எத்தனை பேருடைய இருதயத்தை தேற்றினது. ஆமென். காட் பிளஸ் யூ. பயப்படாதீங்க, கலங்காதீங்க. உங்களுக்கு எதிர்த்து நிற்கிறாங்களா, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களை அவர் முறியடித்து போடுவார். உங்க மேல எதுவுமே அணுகாது, எதுவுமே பாயாது. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், வலதுபுறத்தில் 10,000 பேரும், இடதுபுறத்தில் 1000 பேரும் விழுந்தாலும் எதுவுமே உங்களை அணுகாது என்று சொல்லியிருக்கிறார். பயப்படாதீங்க. அன்பு பிரியமான சனமே, தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை வழி நடத்துவார். அவர் உங்களை தப்புவிப்பார். அவரை கூப்பிடுங்க, அவர்கிட்ட பேசுங்க, துதிங்க, பாடுங்க, ஜெபிங்க, அவரோடு இசைந்திருங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒருவனும் உங்களை சேதப்படுத்த முடியாது. மறுபடியும் அந்த வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அல்லேலூயா. God bless you.